Hello guys, welcome back to my channel. Today we are back to the tsunami gameplay video. நான் ஒன்று இப்படி காசு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே பிரெயின் டாட்டுக்கு ஒரு அப்கிரேட் போட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் மக்களே. 1 2 3 எல்லாம் பக்கமே பார்த்துடலாம். என்னடா இது டைலாக் 1 2 3 2 2 3 ஓகே. லாஸ்ட் அட்மின் ஆபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அரைவாசி தான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பேன். அது என்னோட ரெக்கார்ட் வந்து கட் ஆகிடுது மக்களே, அதனால் கொஞ்சம் தான் வந்திருக்கும். பட் பரவாயில்ல, ஒரு அட்மின் ஆபீஸ் போட்ட மாதிரி குட் பண்ணி போட்டேன். அவனே ஓகே, எல்லா காட்சியும் கலெக்ட் பண்ணியும். அண்ட் ஐ ஹாவ் 2 நியூ செலஸ்ட்ரியல். நான் அது எதுன்னு இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தாலே தெரியும். பிசாந்தேயும் அலேசியாவும் கிடைச்சிச்சு கைஸ். பிசாந்தே வந்து 87 பில்லியன், அலேசியா வந்து 180 பில்லியன் பர் செகண்ட். இப்படித்தனமான ஒரு அப்கிரேடு போட்டிருக்கின்றோம். ஓகே, இப்போ நம்ம பறப்போமா? பறக்கிறோம், பறந்தே ஆகுறோம். என்ன அந்த நொபினி இந்த பேரு? நொபினி கேக்கினி. அண்ட் இந்த பாட்டு தான் லாஸ்ட் பாட்டு இந்த கேமுக்கு. லாஸ்ட்னா டாட்டா பை பாய் சொல்ல வேண்டியதுதான். அதுக்கு என்ன டாட்டா பை பாய் சொல்லிட்டு போயிடுவியான்னா டாட்டா அதே அது ஃப்ராகுல இல்லை. அப்படியே அவன் வந்தவொடனே ஸ்டீலிங் பண்ணிடுவானு ஓடித்தானோ ஒரு ஃபேர்னா என்னுடைய நினச்சி கேஸ் நான் வச்சுக்கணும். இந்த கேரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் இருக்க நம்ம விட்ட மிஸ்டேக் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் சொல்லிட்டு அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீபர்த் எடுக்க போயிட்டோம். எஸ், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரீபர்த்தை எடுக்க போன்றோம். ஸ்டார்டிங்கில் ஒரு ரீபர்த்தை பண்ணால் அப்புறம் ஸ்பீடெல்லாம் போயிடும். பட் பண்ணி விட்ருவோம், அவ்வளோதான். ஸ்பீடு போச்சு. இவ்வளோ ஸ்லோவா இங்கே ஹார்ட்டில் அப்படி பிரேக் ஆகுது கைஸ். இப்போ ஒரு அப்கிரேட் போட்டுவிடும். ஓகே, 78 காணும் நம்மளுக்கு ஸ்பீடு. என்ன அவ்வளோ இவ்வளோ இதாக போனால் எங்கெங்க மீடியமே வந்து என்ன அடிச்சுட்டு போயிடும் போல. மீடியம் என்னோட ஃபாஸ்ட்டாக போகாம. ஓகே, அடுத்த ரீபர்த் எடுக்க மாட்டேன். அப்கிரேடு திரும்பவும் 70 இதுக்கு வரைக்கும் அப்கிரேட் பண்ணணும். ரீபர்த் பண்ண என்ன பயன்டாட் போயிடாது தானே? ஆமாம், நானும் பயந்துட்டேங்க. போடணுன்னு செம்மையா தற்கொலை. அண்ட் இந்த கேரி அப்கிரேடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த கேரி அப்கிரேடு பண்ணீங்கன்னா உங்களால் இப்போ என்னால் 7 பிரெயின் டாட்டை தூக்கிட்டு வர முடியும் அட் அ டைமில். அதான் இந்த கேரி அப்கிரேட். நம்ம போன வீடியோவில் வந்து நான் அது எனக்கு தெரியலைன்ட்டு விட்டுட்டேன், சொல்லலை. அதனால தான் இந்த வீடியோவில் சொல்லிவிடும். அவ்வளோதான். நவ் ரீபர்த் பண்ணுறதுனால என்ன இதுனா கேஷ் மல்டிப்ளேயர். இந்த கேஷ் மல்டிப்ளேயர்களுக்கெல்லாம் 1 கட்டுதில்லை. எனக்கு பாருங்கள் 4 இருக்குது. இப்போ எனக்குன்னா 4 கேஷ் மல்டிப்ளேயர். இப்போ காசை கலெக்ட் பண்ணால் இவ்வளோ பாருங்கள். இப்போ காசை கலெக்ட் பண்ணால் 28 மில்லியன் பர் செகண்ட். அங்கே 7 தான் போட்டிருக்கேன். எனக்கு மல்டிப்ளேயர் 4 அப்புறம் ரொம்ப நிறைய கிடைக்குங்க நம்மளுக்கு. ஆனால் ஸ்பீடை கணக்கு கூட்டு. என்னது குட் ஜாப், கீப் அப்கிரேடிங், ஹேவ் அ ஃபன்னா. எனக்கு என் மண்ணா போகுது காசெல்லாம், நீ ஃபன்னுன்ற தக்காளி. ஏன் காசை வேஸ்ட்டு பண்ணுவான்? 2 அப்கிரேட், இன்னும் ஒரே ஒரு அப்கிரேட். நான் ஒன்று கண்ணு தான் போட்டுட்டு ஒரு ரீபர்த். நான் அப்படியே ஆஃப்லைனில் இந்த ஸ்பீடெலாம் எடுத்துருவேன். செலர்ஷியல் வேறு ஸ்பானாக போயிடுது. வெட்டு கூடவே எடுத்துட்டேன், பரவாயில்ல கைஸ். இப்போ வந்து என்னென்ன விஷயம்லாம் நான் மறந்தேனா? நிறைய விஷயம் மறந்தேங்க, சொல்லலான்னு பார்த்தேன். போகணுமா இது? ஆமாம், 120.
130. எவ்வளோடா அப்போ மல்டிப்ளேயர் இருக்குதோ 5.5. இப்போ 6 எடுக்க போகிறோம். அடுத்த 7 6 இவன் யாரா ஹேவ் அ ஃபன் நான் கற்பித்தி. ஓகே ரீபர்த் அந்த ஸ்டீல எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படும். 4 ரீபர்த்து கூட பண்ண முடியாதுல்ல. இப்போ நாங்கள் போனோம் ஓடி விடிஞ்சிடும். இப்போ எவ்வளோ மல்டிப்ளேயரு 6 மல்டிப்ளேயரு அடுத்த 6.5 140 ரைட். இது நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க கைஸ். நீங்கள் டப்பு அப்கிரேட் பண்ணலாம் அந்த மற்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும். சும்மா ஏதாவது பிரெயின் அடுந்து தூக்கிட்டு விடுவோம் போயிட்டு. சரி நம்ம டப்புன்னு அப்கிரேட் மட்டும் போட்டு விடுவோம் மக்கள். கதையே இல்லை, ஒன்லி அப்கிரேட். ஆனால் 18 ஸ்பீடு வருதுங்க ஃபஸ்ட்டுலேயே. அது நல்ல விஷயம். ஃபஸ்ட்டு நீங்கள் கேமில் வரும்போதே 18 ஸ்பீடெலாம் வருவீங்க. தட் இஸ் குட். ஐயோ நான் பைத்தியங்க. ஏன் நான் பைத்தியன்றது நான் இப்போ அடுத்த ரீபத் பண்ணும்போது சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் ரீபத் பண்ணிட்டேன்ல. இப்போ நான் அந்த 2 வேண்டதுக்கு 100 பில்லியன் கிட்ட சேர்த்தேங்க. மேலே 2 இதுக்கு இப்படியே 2 வேண்டிக்கிட்டா காசு மிச்சமாக இருந்தானே. தற்கூரி நான் அப்படியே ஒரு பைத்தியக்காரனா இருக்கிறேண்ணா. நல்ல பைத்தியம். 60 அவ்வளோதான். நெக்ஸ்ட் ரீபர்த். என்ன தரமாக ரீபர்த் பண்ண போகிறோம் போலயே. நான் 200 பவர் கிட்ட வச்சுருந்தேன்ல. நான் ரீபர்த் பண்ணுவோமா வேணாமா? நான் அப்படித்தாங்க யோசிச்சுக்கிட்டேன். ரீபர்த் பண்ணுவோமா வேணாமா? ஏன்னா நமக்கு ரீபர்த் பண்ணோம்னா எல்லா ஸ்பீடுமே போயிருமே. காசு இல்லையா? 280 கட்டது 70. தற்கூரி தற்கூர் காம்பினேஷன். இப்போ நம்மகிட்ட காசு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐம் ரைட். அங்கே போடுறா தற்கூரி. மை காட் 3 trillion 13 trillion 63 trillion அண்ட் 80 வந்துருச்சு. சூப்பர். ரீபர்த்திங். இப்போ எவ்வளோ மல்டிப்ளேயர் 8.5 குக்கிங். அண்ணா ரீபர்த் பண்ண என்ன நடக்கும்? இந்த கேஷ் மல்டிப்ளேயர் ஆகும். இப்போ என்னாலே பண்ண முடியல. இந்த 40 ட்ரில்லியன் வச்சுருந்தா எவ்வளோ வரைக்கும் பண்ண முடியும் ஸ்பீடு? அவ்வளோதான். என் காசெல்லாம் போச்சுது, நக்கிட்டு போச்சுது. அவ்வளோதாங்க. 170 ஸ்டாப் ஆயிட்டு. நம்ம என்ன ஸ்பீட் ஆகணும் என்றால் இப்போ ஸ்லோ மோடில் போட்டுட்டு இப்போ எல்லா காசையும் 130 காசை பாருங்க. இதுக்கு தாங்க நீங்கள் மல்டிப்ளேயர் பண்ணணும். இப்போ பாருங்க, மொத்த காசை எடுத்தால் எனக்கு 1/4 ட்ரில்லியனே வந்துடும் போலயே. எனக்கு 1/4 ட்ரில்லியன் தான் நீட். எனக்கு ஃபஸ்ட்டு அந்த முதல் இருந்த பீரியடு கட்டுச்சு பார்ப்போம். 1/4 ட்ரில்லியன் வருமா? மேலே 2 செலஸ்ட்ரியல் இருக்குது. பார்ப்போம் அந்த 2 செலஸ்ட்ரியல் நம்மளுக்கு 1/4 ட்ரில்லியனை வர வைக்குமா இல்லையா? ஓ மை காட், 1/4 ட்ரில்லியன் தாங்க எனக்கு அப்கிரேடுக்கு நார்மலாக அந்த இதுக்கே கேட்டுச்சு. ஓகே லெட்ஸ் அப்கிரேட். தென் பூம் 1/4 ட்ரில்லியன். கரெக்டாக 1/4 ட்ரில்லியன் இருக்குது. அதான் ஏண்டா ஓகே. இப்போ என்ன இப்போ என்னண்டா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பீடை திரும்ப மறுபடியும் அப்கிரேடு போட்டு விடுவோம். ஓகேவா? ஓகே 200க்கு அப்கிரேட் போட்டுவிடுவோம். 200 200 200 200 200 and 1/4 ட்ரில்லியன்.
யோ 200 ஸ்பீடுக்கு 1/4 கேட்குறாங்க. எவங்க 1/4? ஏன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோங்க ஸ்பீடு இருந்தேன் ஃபஸ்ட்டு? நார்மலா இது இல்லைங்க ஸ்பீடு. என் ஸ்பீடு வந்து இதோட ஸ்பீடாக இருக்குங்க guys. எனக்கு தெரிஞ்ச 200 கிட்ட இருந்தேன்னு நினைக்கிறேன் ஸ்பீடு. மை காட் எனக்கு 1/4 கேட்குறான்டா. மை காட் தப்பான முடிவு எடுத்துட்டோம். செலஸ்டியல் கூட எடுக்க முடியாதபடி எவ்வளோடா இந்த செலஸ்டியலுக்கு 2 மினிட்ஸா? கொய்யால போட்டு அப்புன்னு போயிட்டு ஒரு அப்கிரேட் பண்ணிட்டு இப்போ செலஸ்டியல் எடுத்துட்டு வந்துட்டு மெத்த அந்த காசு பேரும் அது வந்துருச்சு தாண்டா. பட்டு இங்கே எடுத்தாலே வந்துருந்தேன்னு நினைக்கிறேன். வந்துச்சு. ஆனால் 1/4 நான் சம்திங் கேட்டானே மூண்டா. ஓ இந்த கீழே இருக்க செலஸ்டியல் தருமா? அவ்வளோ மணி இல்லை தராது. தராதுடா. ஓகே டப்புன்னு மேலே போயிட்டு இந்த ஈகிக்ஸ் அவருடைய காசு, அப்புறம் இந்த செலஸ்டியல் இங்கே இருக்கிறானு இல்லை இவனுகள்கிட்ட இருந்து கொஞ்சம் இப்படி மாறி மாறி எடுத்தா வந்துடும். 31 பாருங்க. எவ்வளோடா செகண்டுக்கு இது வருது? 32 பில்லியன். வாட் ஆட இங்கே இருக்குதா செலஸ்டியல்? நான் எங்கே இங்கே இந்த செலஸ்டியல் 1 trillion for செகண்ட். நானும் எங்கே இங்கே இந்த செலஸ்டியலுக்கான ஸ்பைடர் இருக்கான்னு பார்த்தேன். அம்மா ஏன்டா அவ்வளோ ஸ்பீடாக ஓடுற தம்பி? ஓகே 8 trillion இருக்குது. 200 வந்து இப்போ நம்ம ரீபத் பண்ணாமல் இதாங்க என்னுடைய ஸ்பீடு. இல்லைன்னா 200டா? நான் மறந்துட்டேங்க. எனக்கு தெரிஞ்சு இதுன்னு தான் நினைக்கிறேன் என்னோட ஸ்பீடு. என்ன எப்படி ஷூராக சொல்கிறேன்னா எனக்கு தெரியும். நீ எவ்வளோ ஸ்பீடுடா? சத்தியமாக நான் மறந்துட்டேன். வீடியோ ஸ்டார்டிங்கில் தான் மூட்டி பார்க்கணுன்றது. நான் 160 அப்படித்தான். எனக்கு ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணுறதுக்கு குவாட்ஸ் தான் கட்டுறது. அண்ணா நான் என்னோட ஸ்பீட்லாம் இருக்கிறேன் மக்களே. ஸ்டார்டிங் எஸ் எந்த 160 170 இப்போ சரிதான் நினைக்கிறேன் மக்களே. நான் என்னோட ஸ்பீட் நினைக்கிறேன். எந்த கொஞ்சம் நான் மறந்துருந்தா சாரி. என்ன இதாக்கிட்டுறாங்க. குவாட்ஸ் வைப்பாங்க. குவாட்ஸு அங்கே போக முடியுமா? குவாட்ஸுக்கு நான் அங்கேடாகும். குவாட்ஸுக்கு ஸ்டவ் போடுவேன். ரேடியோ ஆக்டிவ் ஸ்டார்ட் ஆகுமா? நம்ம வீடியோ என் பண்ணுறதுக்கு முன்னுக்கு அந்த கைஸ் இதான் பாட்டு, கடைசி பாட்டோட வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ண இடையில ஒரே கேம் பிளே போட்டால் நானே வந்து ஒரே கேம் பிளே விளையாடுறதுக்கு ஸ்பான் ஆகிட்டு. பட்டு இதுக்காச்சும் வந்துட்டு சீக்கிரட்டுக்கு போகிறேன். இது வேஸ்டா. காஸ்மெட்டிக்கு சீக்கிரட் எவ்வளோ வேஸ்டா. என்ன பிரெயின் டாட் கார்ட்ஸா? மித்திக்கு அப்புறம் கார்டே வைக்கலை, அப்படியே காஸ்மெட்டிக்கு போயிட்டாங்க. ஃபுல்லாக காப்பி அடிக்கணும்னா லைட்டாக காப்பி அடிப்போம். ஸ்டீலில் பின்னாடி லைட்டாக காப்பி அடித்து வச்சுக்கிறாங்க. பட் குட்டு 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 குட்டுமா குட்டுமா. ஓகே குட்டுமா பாடாதடா. காப்பி ரைட் அடிச்சு விட்ருவான்டா. அப்புறம் நக்கிட்டு போயிருந்தா. இந்த இடத்துல வந்தால் மட்டும் ஒரு இன்விசிபிள் ஆகுறாங்க. ஈக் சவுர் இருக்கிறாங்க. ஈக் டக் 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 இருக்கிறான். ஓகே டக் 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 சவுர் டூன் 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 சவுர். ஐயோ டக் டக் எடுக்கலான்னு போயிடுச்சு. செலஸ்டியல் டாடி சீக்கிரட்டே தர மாட்டேன். எங்கடா என்னுடைய மூஞ்ச இருக்குது? காணல. அடங்கொய்யால என்னுடைய மூஞ்சியவே இப்படி பண்ணிட்டீங்களேடா. அவ்வளோதான். டக் டக்கு போச்சு கைஸ். அது டிசப்பியர் ஆயிடும். இருந்தாலும் சின்ன ட்ரையை போட்டுவிடுவோம். ஓகே நம்ம வந்து வீடியோ 1 பில்லியன் வச்சுக்கிறோம். நாங்கள் 1/4 ட்ரில்லியன் அது.
என்னோட ஸ்லோவாக ஓடுற தம்பி நீ. நானும் இப்போ தானே அப்படி ஓரா ஃபார்மா என்னடா அப்படி ஓராவோ அப்படி ஜொலிக்கிறான். அவன்கிட்ட ஓரா நிறைய இருக்குதோ. அவ்வளோதான் டக் டக்கு நீங்கள் ஒரு தடவை தொட்டிங்கனாலே அவ்வளோதான் போயிடும். அவன் என்னோட தான் போவான். ஓரா ஃபார்மா ஜொலிக்கிறான்னு எவ்வளோ காசுன்னு கூட பார்க்கல, தூக்கிட்டேன். கோல்டா 1 million to 1.5 million. இந்த ஃபாஸ்ட்டு போட்டு கைஸ். ஏன்னா இப்போ நம்ம இந்த ஸ்பீடு வந்து இந்த ஃபாஸ்ட்டை தாண்டுமான்னு தெரியல. அதனால இந்த ஃபாஸ்ட்டை தற்கொலை ஃபஸ்ட்டு போட்டும். ஓரா ஃபார்மா ஓரா ஃபார்மா. ஓகே, ஓரா ஃபார்மாவுக்கு பதிலாக வந்து இந்த டுங் 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 சஹூர் சோசமாத்துவமா இல்லைன்னா இந்த கேத்தனிதா இல்லைடா கராமா இருந்துச்சுல்ல மேலே. 8 செகண்ட் எனக்கு தெரிஞ்சு கராமா தான் இது குறைவாக இருந்துச்சு. என்கிட்ட ஒரு கராமா குறைவாக இருக்குது மக்களே. லீக்கிக் சவுர் வந்து எனக்கு ஒருத்தன் கிஃப்ட் தந்தான். அதனால நீயாவது எனக்கு கிஃப்ட் தர்றதாவது இங்கே இருக்கு. இல்லை இங்கே இருக்குங்க கராமா 400. எனக்கு நான் வேற ஒருத்தன் கொடுக்க. இது ஜஸ்ட் ஒரு அப்கிரேட் போட்டுவிடும். அப்கிரேட் டு 1 பில்லியன் மேபி. சரி 5 பில்லியன் வச்சுக்கூடா. அங்கே மேலே போயிட்டு நம்மளுடைய செலஸ்ட்ரியலோடைய காசை கிளிக் பண்ணால் 1 ட்ரில்லியன். சூப்பர். இதுதான் என்னுடைய ஸ்பீடுன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷோர் பட் கைஸ் வீடியோ முடிக்கிறோம் கைஸ். இல்லை மக்களே, ரீபர்த். ஐயோ 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 ஐயோ. திரும்பவும் இப்போ அப்கிரேடு தான் போடணும். ஃபுல் காசு கண்ணை முடிட மாத்துறேன் மக்களே. கண்ணு சரி விடுறாரு. கண்ணை முன்னா உண்மையாக கண்ணை முடுறான் மக்களே. கண்ணு முடிடுவோம். திரும்பவும் குவாட்ஸ் கேட்குறானுங்க. ஈஸி பீஸி சிம்பிள் பாசி. இந்த கண்டிப்பாக இந்த கேம் விளையாடுறவங்க ரீபர்த்தை மட்டும் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. நான் ரீபர்த்துன்றது வந்து எல்லா கேம்லேயும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். இல்லை எல்லா கேம்லேயும் வந்து அதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். இப்போ என்னென்னா அதுக்கு ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த பெனிஃபிட்டுக்காகவே பண்ணணும். இந்த ஓரா ஃபார்மா பேசாமல் பிடிச்சி நான் ஃபுல் அப்கிரேட் போட்டு விட்டா என்னோட ஸ்பீடை கொஞ்சம் டெவலப் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாத்தையும் பார்ப்போம். ரேடியோ ஆக்டிவ் வரப்போது நம்மளுக்கு டைம் இடிக்குதே எங்கேயோ ஒன்று மாதிரி. 210 கேட்குறான்னு பார்ப்போம். இந்த கேமை நான் போடாமல் இருக்கிறான்னு சீட்டர்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணிக்கிட்டான் போச்சு. நேற்று அட்மின் அபியூட்ஸில் எனக்கு நேற்று அட்மின் அபியூஸில் மக்களே என்னடா முட்டி வைங்க தலையே காணல. நேற்று எனக்கு அட்மின் அபியூஸில் லிட்ரலி இந்த ரேடியோ ஆக்டிவ் லக்கி பிளாக் கிடைச்சிச்சு. அண்ட் அதில் வந்து எனக்கு ரேடியோ ஆக்டிவ் லக்கி பிளாக்ல என்ன கிடைச்சிச்சு, ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட் சான்ஸ் இருந்துச்சுங்க. ஆனால் எனக்கு அது கிடைக்கல. இந்த கராமா யாருக்கும் கொடுப்போம். எனக்கு இந்த பத்தம்பி கராமா ஒன்று சரி மத்தையோ கொடு. மத்தையோ யாரா டக் டக் 1 பில்லியன் மட்டும்தான் அப்கிரேட் பண்ணிச்சுவா. டக் டக் எனக்கு தடா. எனக்கு தான் அவன் தான் எப்படி இருக்கும். சும்மா இருந்ததானே வந்துருக்கும். ஆக்டிங் லைக் அ நூப். நம்ம பேகர்ஸ் கிடையாது. நம்மக்கிட்ட ஆல்ரெடி டக் டக்கி இருக்கிறது. அதனால் நம்ம அடுத்தவன்கிட்ட போய் கட்டக்கூடாது. ஓகே நானுமே ஸ்பீடு 1 பண்ணிட்டு வருவோமா வேணாம். ஓகே கலெக்ட் மணி. இந்த கேம் எப்படி வருக்குன்னா ஸ்டீல் அப்படின்றத ஈஸியாக வருத்தணும். இந்த கேமில் ஈஸியாகவே நீங்கள் சீக்கிரட்டோ காஸ்மிக்கு
எல்லாம் ஈஸியாக எடுக்க முடியுங்க. அதனால அப்படி ஈஸியாக எடுக்கிறதுனால கேம் ட்ரெண்ட் ஆகும். பட் அப்புறம் அப்படியே வெறுத்துருங்க கைஸ். ஏன்னா அப்புறம் எல்லாருமே வந்து என்கிட்ட எல்லாமே இருக்குடா அந்த கேமில், என்கிட்ட செலஸ்டியல் இருக்குடா, என்கிட்ட எல்லாமே இருக்குடா, நான் அந்த கேமில் ப்ரோ பிளேயரான்ட்டு நான் பாடு போயிடுவேன். எல்லாமே அப்படி ப்ரோ இந்த கேமை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. இதே இப்போ ஸ்டீல் பிளைண்ட் ஆச்சுன்னா இப்போ நம்ம ஒரு மித்திக்கல் எடுக்கிறதுக்கே அரை மணி தேலமாக இருந்து உழைக்கணும். ஆனால் இந்த கேமில் ஒரு அரை மணி தேலமாக இருந்தீங்கன்னா நான் ஷூராக சொல்கிறேன், ஒரு சீக்கிரட்டே உங்களால் இருக்கவங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோ போய் பாருங்க, நான் சும்மா ஒரு அரை மணி தேலம் தான் விளையாடிப்பேன். ஆனால் சீக்கிரம் எடுத்தேன் நான் தெரியல, ஆனால் எடுத்துருப்பேன் நான் நினைக்கிறேன். இந்த லூஸை பாருங்க, எங்கே இருந்தீங்க வந்தேன் நார்மல் 6 போய் 58 மினிட்ஸ். அவனாச்சும் பரவாயில்ல, 1 பில்லியனும் போட்டுனேன். இவன் ஒருத்தவங்க 1 பில்லியனுக்கு அப்கிரேட் பண்ணி வச்சுக்காங்க. 6 ஓரா ஃபார்மா நல்லா வந்தாங்க. 7 படமே இல்லை. ஓகே, நம்ம என்ன மேலே போயிட்டு அவனை போய் ஒரு அப்கிரேட் போட்டுருவோம். இந்த செலஸ்ட்ரியல் இவனை வந்து ஒரு அப்கிரேடு 200 மில்லியன்டா. எவ்வளோ செகண்டுக்கு? 20 ட்ரில்லியன். ஓ மை காட், 2 ட்ரில்லியன். No way. Oh my Gemini God. இந்த தலையை காலையில் பாஸ் இப்போ சும்மா தற்கொலை தலை இல்லையா? இங்கே தலை இருக்கு. தலையை வந்துருச்சு. சூப்பர், தலை வந்துச்சு. தலை முக்கியம். ஓகே, இன்னும் விளாண்டு இருந்தா இருக்குது ரெடி ஆகிட்டு. இது இந்த வீடியோவில் முடிக்க முடியாது மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த செலஸ்ட்ரியல் எடுத்துட்டு அப்படியே வீடியோ முடிச்சுடுவோம். ஓகே, இப்போ என்னம்மா கண்ணு சௌக்கியமா? என்னம்மா அடிச்சு ஓடிட்டேன். ஓகே, சாமியா டே சாமி கைஸ், சீல வேண்டா டோனர் வந்துட்டா மக்களே. சாமி பாருங்க, சாமி தற்கொலையா இருக்கு. எவ்வளோத்துக்கு போட்டு வச்சுக்கோங்க. உன்ன மரியாதை ஒரு பைத்தியம். சீக்கிரட்டுடா, சீக்கிரட்டுடா. நான் ஒரு காஷ்மீருக்கே நான் 1 ட்ரில்லியன் கிட்ட போடுவேன். இங்கிலீஷ் மேலே என்ன பண்ணி என்ன பாகம் எவ்வளோ. இந்த கேமோட சின்ன பகன் இருக்குதுங்க. இந்த இடத்துல இப்போ நீங்கள் வரும்போது அதில் இடிச்சிச்சு, மேலே லாஜிக் இருக்குது, மேலே இது இருக்குது. ஆனால் இது இப்போ போனீங்கன்னா மேலே இடியும் பாருங்க. மேலே இடிச்சிட்டு வெளியே வந்தான் பார்த்தீங்களா? ஷாக். வாட் இந்த வேர்ல்டு சைனீஸ்கார மக்களே, ஒரு சைனீஸ் சைனீஸ்கார நோட்டா. நிறைய பேர் என்னன்னா பயந்துருவாங்க, ஏன்னா இப்போ ஸ்டீல் பண்ணிடுவாங்க மக்களே. இப்போ ஸ்ட்ராபெரி இப்போ நீங்கள் ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட் கொண்டு பப்ளிக் சர்வரில் இங்கே வந்து இப்போ நீங்கள் நல்ல பிரெயின் ராட் வச்சு வந்தீங்கன்னா அவ்வளோதான். நானே வந்து இதெல்லாம் உனக்கு தண்டா வச்சிருக்கேன். அடுத்து அட்மின், இது நல்ல இதெல்லாம் வந்து இது அட்மின். இது வந்து என்னோட இது ஃபேவரட் பண்ண முடியாது. 20K தான், பட் அது வந்து அட்மின்ன்றதுனால தான் வச்சிருக்கேன். எனக்கு அது நேற்று கிடச்சிது. நான் காட்டலாம்ல. பைத்தியம். இதுதான் வந்து அட்மின் கேங்ஸ்டர் ரூல் எல்லாம். அப்புறம் இது அட்மின் டீகிரலி. அட்மின் என்னடா ஒரு மியூட்டேஷன், ஜஸ்ட் ஒரு அட்மின்டா ஒரு மியூட்டேஷன் தான் கைஸ். ஓகேவா? என்னடா தக்காளி சும்மா வந்துச்சு. $1 கூட நாங்க 1 குவார்ட்ஸ் அடிக்கிறோம். இது வந்து அட்மின் கேங்ஸ்டர் ஃபுட்டேடா. மற்ற ஒன்றுமே எனக்கு தெரியுது இல்லை மக்களே. என்னோட ஸ்கிரீனுக்கு அது காட்டுது இல்லை. ஓகே,
நம்ம நீங்கள் இதை அமுத்தி இந்த ப்ளஸ் மாதிரி இருக்கிறத அமுத்தியே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பீட் ரோல் எவ்வளோ நேரம் இருக்குது. ஓகே, செலஸ்ட்ரியல் அப்பியர் இன் 3 ஓகே. நம்ம விட்டு காசை கலெக்ட் பண்ணிட்டு அப்கிரேட் பண்ணிட்டு என்னென்னா அந்த செலஸ்ட்ரியல் எடுத்துட்டு இந்த கேமுக்கு ஒரு குட்டு பாயை போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒரு கேம் நான் வச்சுருக்கிறேன். அதையும் இந்த வீடியோ வரும்போதே வந்துடும். டோன்ட் வரி, பி ஹாப்பி மாதிரி ஜாலியாக இந்த வீடியோ வரும்போதே அந்த வீடியோமே வந்துடும். இந்த ஓரா ஃபார்மா கொடுக்கலாம் போலே. ஓ எஸ் டே பட் எங்கடா என்னோட ஓரா ஃபார்மா சேல் பண்ணிட்டு 6 பில்லியன். டே ஏன்டா சேலே கொடுத்த? நான் சேல் கொடுக்கல, என்ன அப்படி பண்ண நீ அப்படி இப்படி பண்ணிக்கிட்டு டே லூஸ். இவனாலையும் ஆரா ஃபார்மா நான்டா இப்படி டே போடா. இந்த கரம் எல்லாம் தர மாட்டேன்டா போடா. அப்புறம் நான் ஒன்று அடாக் பண்ணேன். அடாக்க இந்த போட்டோ இருக்குல்ல, சும்மா இருறா. சிவனாலையும் கிஃப்ட் ஏதோ இது சம்திங் ஏதோ வருது. நான் சும்மா சரி எஸ்ன்னு கொடுத்துவாம சும்மா கொடுத்தா நீ ஏன் கொடுத்துருக்க? உன்னையெல்லாம் இன்னத்துக்கு வச்சிருக்கேன் பக்கத்தில். யோ